ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் Realme மொபைல் இருக்கிற ஹோம் ஸ்க்ரீன் ஃபியூச்சரை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். Realme மொபைல் இருக்கிற எல்லா ஃபீச்சர்ஸையும் நீங்கள் பார்க்கணும்னா இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் பிளேலிஸ்ட் லிங்க் கொடுத்துருக்கேன். கிளிக் பண்ணி எல்லா ஃபீச்சர்ஸையும் நீங்கள் வாட்ச் பண்ணிக்க முடியும். ஓகே, இந்த வீடியோவில் Realme மொபைல் இருக்கிற ஹோம் ஸ்க்ரீன் ஃபியூச்சர், அதாவது வால்பேப்பரு, ஐக்கானு, லே அவுட்டு, டிரான்சிஷன் ஃபியூச்சரை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு உங்கள் மொபைலில் ஹோம் ஸ்க்ரீனை லாங் ப்ரெஸ் பண்ணிக்கங்க. இதில் ஃபஸ்ட்டாக இருக்கிறது வால்பேப்பர்ஸ். இது ஒன்றும் இல்லை, ரீசெண்டாக ஓப்பன் பண்ண வால்பேப்பர்ஸ், நம்ம கேலரியிலிருந்து ஓப்பன் பண்ணி செட் பண்ணுற வால்பேப்பர்ஸ், டிஃபால்ட்டாக அவைலபிளாக இருக்கிற வால்பேப்பர்ஸ், லைவ் வால்பேப்பர்ஸ்ன்ட்டு எல்லாமே டிஸ்பிளே ஆகும். தேவையானதை நீங்கள் சூஸ் பண்ணி செட் பண்ணிக்கலாம். செகண்டாக இருக்கிறது ஐகான்ஸ். இதை கிளிக் பண்ணிக்கங்க. டாப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்பிளே ஆகிறது டிஃபால்ட்டாக இருக்கக்கூடிய ஐகான்ஸோட ஸ்டைல். பாட்டமில் இருக்கிற இந்த டிஃபால்ட்டுங்கிற மாடலில் தான் ஐகான் டிஸ்பிளே ஆகும். இதில் மெட்டீரியல் ஸ்டைலை நீங்கள் கிளிக் பண்ணால் உங்கள் ஐகான் ஸ்கொயர் ஷேப்பில் ஹோம் ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகும். அந்த சேஞ்சஸை நீங்கள் இங்கேயே பார்த்துக்க முடியும். நெக்ஸ்ட்டு பெபிள் ஸ்டைலை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஐகானோட ஷேப்பு ரவுண்ட் சைஸில் டிஸ்பிளே ஆகும். நெக்ஸ்ட்டு கஸ்டமை கிளிக் பண்ணிங்கன்னா பாட்டமில் டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ் வந்து டிஸ்பிளே ஆகும். அதில் உங்கள் மொபைலில் இருக்கிற அப்ளிகேஷன்ஸை எந்த ஷேப்பில் ஐகான்ஸ் வேணுமோ அந்த ஷேப்பை சூஸ் பண்ணி அப்ளை கொடுத்துங்க. நெக்ஸ்ட் ஐகான்ஸ். இது டிஃபால்ட்டாக இருக்குது. இதோட பாயிண்ட்டை நீங்கள் ரெடியூஸ் பண்ணிங்கன்னா ஐகான்ஸோட சைஸ் வந்து சின்னதாக மாறிடும். அடுத்ததாக ஷோ ஆப் நேம்ஸ் எனேபிள் இருக்குது. இதை டிசேபிள் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கிற அப்ளிகேஷனோட நேம் வந்து அந்த ஐகானுக்கு கீழே டிஸ்பிளே ஆகாது. நெக்ஸ்ட் அப்ளிகேஷன் நேம் எக்ஸ்ட்ரா லார்ஜில் இருக்கு. இதோட பர்பஸ் என்னன்னா, அந்த அப்ளிகேஷன் நேமோட சைஸ் வந்து சின்னதா வேணுமா பெருசா வேணுமாங்கிறத நீங்க டிக்ரீஸ் பண்ணி இன்க்ரீஸ் பண்ணி சேஞ்ச் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் விட்ஜெட். இதில் கேலண்டரு, கிளாக்கு, குரோமு, ஜிமெயில், இது மாதிரி நிறைய விட்ஜெட்ஸ் அவைலபிளாக இருக்குது. இது மாதிரி எந்த விட்ஜெட் உங்களுக்கு வேணுமோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஸ்பாட்டிஃபையை நான் சூஸ் பண்ணிக்கிறேன். இது ஹோம் ஸ்க்ரீனில் அப்படியே டிஸ்பிளே ஆகும். நம்ம ப்ளே பண்ணுறது ஹோம் ஸ்க்ரீன்லேயே இங்கேயே நம்ம ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இதே மாதிரி ஏதாவது உங்களுக்கு விட்ஜெட் வேணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதை கிளிக் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணி பாருங்கள். தேவையில்லைன்னா அந்த மேலே இருக்கிற ரிமூவை கிளிக் பண்ணி ரிமூவ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் லே அவுட்டு. லே அவுட்டுங்கிறது உங்கள் மொபைலில் எவ்வளோ அப்ளிகேஷன்ஸ் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கீங்களோ அத்தனை அப்ளிகேஷனும் உங்கள் மொபைலில் ஹோம் ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகும். இதில் எவ்வளோ ரோஸில் எவ்வளோ காலத்தில் அந்த அப்ளிகேஷன் டிஸ்பிளே ஆகணுங்கிறத நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் 3 columns into 5 rows அப்படிங்கிறத நான் கிளிக் பண்ணோம்னா எப்படி சேஞ்ச் ஆகுதுங்கிறத நீங்கள் பாருங்கள். ஸோ இதே மாதிரி தான் உங்களுக்கு அந்த அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே உங்களோட ஹோம் ஸ்க்ரீனில் எத்தனை காலத்தில் எத்தனை ரோவில் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகணுங்கிறத கீழே இருக்கிறத ஒவ்வொன்றா சேஞ்ச் பண்ணி பாருங்க. இதுல எது உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடா இருக்கோ அதை நீங்க அப்ளை பண்ணி வச்சுக்கங்க. நெக்ஸ்ட் டிரான்சிஷன். இது என்னன்னா, ஒரு ஹோம் ஸ்கிரீனை நீங்க ஸ்வைப் பண்றப்போ எந்த ஸ்டைல்ல மூவ் ஆகணும் அப்படிங்கறத நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ரோல் அப்படிங்கறத நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா ரோல் டைப்ல உங்களுக்கு ஸ்வைப் ஆகும். இதுலயே நிறைய வெரைட்டி இருக்கு. எந்த டைப் உங்களுக்கு வேணுங்கிறத நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் மோரை கிளிக் பண்ணிங்கன்னா ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் இருக்குது. இந்த மோரில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் எல்லாம் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி டெக்னிக்கலான விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்க. நம்மளுடைய அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் தெரிய வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ வெரி மச். see you again next videos.